ஒரே வார்த்தைனால எங்க அண்ணன் 9 வருஷமா கல்யாணம் வேண்டான்னு இருக்காரு. 9 வருஷமா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. 9 வருஷம் ஒரே ஒரு வார்த்தைனால அண்ணன் உண்மையா இல்ல ரொம்ப 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 நொந்து போயிருக்காரு அவரு. இது ஒரு 1.5 அடி இருக்கும்ல வச்சுக்க. ஆமா 5 வச்சுக்க. அதனால இவர் மட்டும் நொந்து போகணும். சமுதாயம் அந்த காலத்துல நொந்து போயிருக்காங்க. அப்பவே கண்ணதாசன் சொன்னாரு, கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணீரை வரவழைப்பது, பெண்கள் நாட்டும் அன்பு என்பது நம்மை சீத்தனாகி அழைய வைப்பது. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் அவன் ஒரு பைத்தியக்காரன். அதனால ஒண்ணு ஒரு நான் சொல்லிடுவா. என்ன சொல்றீங்க? பிறந்தாலும் பொங்கலையா அடுத்த வரை எங்களுக்கு சொன்னால பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, அப்படி பிறந்து விட்டா எடுக்க கூடாது. அதுல வர்ற ஒருவரை அர்ஜுனன் போல அழகு இருந்தாலும் அனுமான் ஜாதியை பிடிச்சா அப்ப வந்து அழக பார்த்து வர்றதுல காதல் மனசு பார்த்து வர்றது. சரி, இப்ப நீங்க தமிழ்நாட்டு பண்ண கலாச்சாரம் மாறலன்னு ஒத்துக்கிறாங்க. ஆமா, இருந்தாலும் பங்காளில இனிமே நம்ம பூரம் வந்து அது கட்டீடி நடக்கும் அழக பாக்குறண்டி, ஏன் பங்காளியல கல்யாணத்துக்கு அழகிறண்டி. சோழ கொள்ள கொள்ளே என்ன சொக்க வச்சவளே, கொள்ள கொள்ளே அப்படி அவளுக்கு போட்டவளே. எங்கேயாவது தூக்கு போடுறதுக்கு இடம் இருந்தா பாத்துக்கங்க. இங்க மட்டும் போட்டாதீங்க. என்ன சொன்ன எந்த நேரத்துல தயாரா இருக்கிறது? இப்படி பல்டி அடிச்சு உங்களுக்கு பழக்கம். நான் பல்டி அடிக்கவே இல்லை. இருந்தாலும் எங்க சமுதாயத்துல எங்கிட்டு நீங்க சிறப்பு செஞ்சாலும் பரவாயில்ல. உங்க சமுதாயத்தை தானே பாட சொன்னீங்க. ஆமா ஆமா, உங்க சமுதாயத்தை தான் நாங்க பாடணும். மகிழ்ச்சி. எப்ப நீங்க மறக்காம இருக்கீங்க, மறந்துடலாம் நினைச்சுக்கிறது. நீங்க மறக்காம இருக்கிறீங்க, சந்தோஷம். மறக்கத்தான் தோணுமா? அருமையான வரி. அடுத்து இந்த வரி